கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். பாடநூல் விலை உயர்வு ஏன்? அமைச்சர் விளக்கம். பாடநூல் புத்தக விலை உயர்த்தப்பட்டது ஏன் என்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காகித விலை 63% மேல், அட்டை 33%, அச்சுக்கூலி 21% உயர்ந்துள்ளதாகவும், இந்த விலையேற்றங்களை ஈடுகட்டவே பாடப்புத்தக விலை 6 ஆண்டுக்கு பிறகு தற்போது உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், லாப நோக்கத்துக்காக விலை உயர்த்தப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தீன தயாள் உப்தயாய் விருது பரிந்துரைகளை அனுப்ப கல்லூரிகளுக்கு யுஜிசி அறிவுறுத்தல். தீன தயாள் உப்தயாய் தொலைத்தொடர்பு சிறப்பு விருதுகளுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் தகுதியான பரிந்துரைகளை அனுப்புமாறு யுஜிசி அறிவுறுத்தியுள்ளன. இதுகுறித்து யுஜிசி செயலர் மணீஷ் ஆர் ஜோஷி உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், கல்வி, சுகாதாரம், வணிகம், விவசாயம் உள்ளிட்ட வெவ்வேறு துறைகளில் தொலைத்தொடர்பு சார்ந்த செயல்பாடுகளில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பண்டிட் தீனதயாள் உபாத்யாய் தொலைத்தொடர்பு சிறப்பு விருது மத்திய அரசின் தகவல் தொடர்பு அமைச்சகம் மூலம் வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் தங்களது ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிவுபடுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.awards.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தேசிய கொடியை ஏற்றுவதில் கவனமுடன் இருக்க வேண்டும். பள்ளிகளுக்கு கல்வித்துறை உத்தரவு. சுதந்திர தினம் நாளை வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி பள்ளிகளில் தேசிய கொடி ஏற்றி கொண்டாடப்படும். அந்த வகையில் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சியில் பின்பற்ற வேண்டிய அறிவுறுத்தல்கள் வெளியாகி உள்ளன. அனைத்து விதமான பள்ளிகளிலும் சிறந்த முறையில் சுதந்திர தின விழாவை மகிழ்ச்சியுடனும் எழுச்சியுடனும் கொண்டாட வேண்டும். பள்ளி வளாகத்தை வண்ண காகிதங்கள், மலர்களால் அலங்கரித்து தேசிய கொடி ஏற்றி விழாவை கொண்டாடலாம். ஊராட்சி மன்ற நிர்வாகிகள், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆகியோரை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து விழாவில் பங்கு பெறச் செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் வகையிலான தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது. மேலும் தேசிய கொடியை தலைகீழாகவோ கிழிந்ததையோ ஏற்றக்கூடாது. தேசிய கொடியை ஏற்றுவதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பொறியியல் கல்லூரி வகுப்புகள் தொடங்கும் தேதி அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகம். பொறியியல் கல்லூரி வகுப்புகள் செப்டம்பர் 2 தொடங்கும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேலும் பிஇ, பிடெக், பிபிளான், எம்எஸ்சி பாடப்பிரிவுகளுக்கான வகுப்புகளுக்கு முன்னதாக ஆகஸ்ட் 21 மாணவர்களுக்கான அறிமுக நிகழ்ச்சி நடைபெறும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் முதல் செமஸ்டர் தேர்வு டிசம்பர் 23 நடைபெறும் எனவும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பொறியியல் கல்லூரி வகுப்புகள் செப்டம்பர் 2 தொடங்கும் எனவும் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வு நடந்துள்ள நிலையில் பொறியியல் கல்லூரி வகுப்புகள் செப்டம்பர் 2 தொடங்கும் என தெரிவித்துள்ளது. விரைவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. 6244 காலி பணியிடங்களுக்கான கடந்த ஜூன் 9 நடந்த இத்தேர்வை 15.8 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். இந்நிலையில் இந்த வாரத்தில் முடிவுகள் வெளியாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.